மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூத்த அழகு பூ மலர் தான் பார்க்க போகிறீங்க. பூக்கள் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ண நான் போடுற ஒவ்வொரு வீடியோ 1 by 1 வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஜா பூ மாதிரி இருக்குது பாருங்கள். நான் நெட்டு வளர்த்த செடி வந்து பூத்து குலுங்குறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு செடி நெட்டு அது பூக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பழுக்கிறப்ப. இப்போ பாருங்க, அந்த மகரந்தம் எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க மகரந்தம் எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, இப்படி பூக்கள் செடி கொடி மரத்தெல்லாம் பார்க்க, பூக்களை பார்த்தாலும் பறவைகளை பார்த்தாலும் எப்படி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூக்கள் பாருங்கள். கடவுள் இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. இது ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி, அது மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி. அது வந்து ஒரு இதழ் தான், அது 1 2 இதழ் தான். இது வந்து 2 அடுக்காக வந்திருக்கு பாருங்கள். அது மொத்தம் கொத்தாக பூத்துருக்கும். இது பாருங்கள், 2 அடுக்கு செம்பருத்தியாக வந்திருக்கு பாருங்கள். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி, எங்கள் வீட்டில் இருக்கிற பூத்த பூ தான் இது. இன்றைக்கி பூத்தது தான் இதெல்லாம். இது கோழிக்கொண்டை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோழிக்கொண்டை செடி இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கோழிக்கொண்டை மாதிரியே பூத்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பூ எவ்வளோ அழகு பாருங்கள். கோழிக்கொண்டை எப்படி இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். செடியில் கூட அப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய செடி பாருங்கள், மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். கோழிக்கொண்டை செடியை தான் பார்த்துருப்பீங்க, மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஆரஞ்சு கலர் ஒரு இதழ் செம்பருத்தி எப்படி இருக்குது பாருங்கள். நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அழகு பாருங்கள், இயற்கையின் படைப்பில், கடவுளின் படைப்பில். இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது செம்பருத்தி எங்கள் வீட்டில் 3 செடியில் மரம் இருக்குது. செம்பருத்தி மரம், செடின்னு சொல்ல மாட்டோம், மரம் இருக்குது. 3 மரம் இருக்குது. இன்னொன்று, இந்த ஆரஞ்சு செம்பருத்தியும் ரெட் செம்பருத்தியும் நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சேங்கன்னா, அது வந்து ஒரே மரத்தில் 2 பூ பூக்கும். ஆரஞ்சும் பூக்கும், ரெட்டும் பூக்கும். நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அது பூக்களை பூத்தா வீடியோ போடுறேன். இது டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி. இந்த செம்பருத்தி யார் வீட்லையும் இருக்காது, பூமி பார்த்து தொங்கும். இது வந்து இதழ் எப்படி இருக்கும் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இது கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே யார் வீட்லையும் இருக்க சான்ஸ் இல்லை பாருங்கள். இதழ் மயில் இறகு மாதிரி இருக்குது பாருங்கள். இதழ் இந்த மாதிரி செம்பருத்தி பார்த்துட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இது அடுக்குன்னு சொல்ல முடியாது பாருங்கள், ஓர் இதழ் செம்பருத்தின்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மயில் தோகை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்து பூமி பார்த்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் வீட்டில் இருக்குது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது மொக்கூட்ருக்கு பாருங்கள். இது நிறைய செடி வந்து சின்னதாக இருக்குது, நிறைய பூ பூத்துருக்கு. இதில் ஏகப்பட்ட பூ பூத்துருக்கு. இதில் பூமி பார்த்த செம்பருத்தி. இது சிங்கிள் ரெட் செம்பருத்தி எப்படி இருக்குது பாருங்கள். இதில் தான் மகரந்தம் நிறையா இருக்குது பாருங்கள். மகரந்தம் சிங்கிள் எல்லா வீட்லேயும் இருக்கும். இதுதான் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேடுவாங்க, முடி வளரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்லாம் இதை. இது வந்து ஸ்பீக்கர் பூ, அதாவது கல்யாணத்தில் கோவிலெல்லாம் ஸ்பீக்கர் 4 பக்கம் கட்டுவாங்களோ அது மாதிரி 4 பக்கம் பூக்கும். 3 பூ தான் பூத்து, நீ ஒரு பூ பூக்கலை. இது வந்து ரெட் கலர் இட்லி பூ. நிறைய முக்கூட்ருக்கு, இப்போ தான் பூத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஆரஞ்சு கலர் ஆகிட்டு அப்புறம் ரெட் கலர் ஆகும். ரெட் கலர் இட்லி பூ, அது புஃப்னு இட்லி மாதிரி வரும் ரவுண்டாக, அதனால தான் இட்லி பூன்றாங்க. இது ஆரஞ்சு கலர் இட்லி பூ எப்படி இருக்குது. இது மாதிரி தான் அப்படி கொத்து கொத்தாக பூக்கிறதால தான் இட்லின்றாங்க. இட்லி மாதிரி இருக்கிறதால, ரவுண்டாக இருக்கிறதால ஆரஞ்சு கலர். இது சங்குப்பூ, வெள்ளை, நீளமும் இருக்குது ஆனால் பூக்களை. டபுள் கலரும் இருக்கும் ஆனால் பூக்களை. வெள்ளை தான் பூத்துருக்கு. நீளத்தில் தான் டீ போட்டு குடிப்பாங்க. மக்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ வீஸ் போல் ஏன்னு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் வீஸ் போல் என்ன நிறைக்குறை இருந்தாலும் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். ஸ்பீக்கர் பூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.